विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् प्रवच्येदृश्यं जनयतु फलं विधुमलता न बिम्बं तद्बिम्ब प्रतिफलन रागादरुणिदं तुलामध्यारोढुं कदमिव विलज्जेदकलया 62வது ஸ்லோகம். முதல் 42 ஸ்லோகங்கள்ல சௌந்தர்ய பிரகரணம் தந்திர சாஸ்திரத்தினுடைய ரகசியங்களை எல்லாம் சொல்லி பிறகு அம்பாளுடைய ஸ்வரூப வர்ணனம் வாயிலாக அநேக உபனிஷத்துல இருக்கிற ரகசியங்களை சொல்லிட்டு வர ஏதோ ஒரு சாக்கு இருக்கணுமோ இல்லையோ நேரா சொல்றது உபனிஷத்துகள். ஆனா அது ஒரு மறைமுகமான சொல்லி நம்ம மனசுல அந்த ஆத்ம தத்துவத்தை இறக்கணும். அதற்காக ஒரு கதையாக அதே ஒரு வர்ணனா ரூபமாக நமக்கு தெரியும். இந்த ஸ்லோகத்துல அம்பாளுடைய பல்வரிசைகளை சொல்ற இத நவ விக்ரும பிம்பஸ்ரீ ஞக்காரி ரதன சதா அப்படிங்கிற ஒரு நாமாவில வார்த்தைகள் சொல்லியிருக்க. நவ விக்ரும பிம்பம் அப்பொழுது பழுத்ததான கோவப்பழம் அதனுடைய ஒரு அழகை தூக்கி போடுறா போல இருக்கக்கூடியதான அழகை உள்ளதான பல்வரிசையை உடையவள் அம்பாள் அப்படின்னு. இப்ப அதுக்கு ஆச்சாரியர்களுக்கு என்னமா சொல்றாருன்னு பார்ப்போம். அம்மா பிரபி சுததி அழகான பற்களை உடைய பற்கள் நல்லா இருக்கு அழகா இருக்குன்னு என்ன இன்னொருத்தர் கிடைக்கிறதுக்கா? இந்த பற்களுக்கு என்ன பிரயோஜனம்னு நம்ம பார்க்கணும். பற்கள் நம்ம ஆகாரம் உட்கொள்வதற்கு உபயோகப்படுகிறது. இது சாதாரணமாக எல்லோரும் பார்க்கலாம். ஆகாரத்தை நல்லா மென்று சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்துக்கு தான் பற்கள் இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் அதுக்கு பிரயோஜனம் இல்லை. அது ஒரு பிரயோஜனம். இன்னொரு பிரயோஜனம் என்ன? சப்தம் கரெக்டா வரணும். அந்த சொற்கள் அது எப்படி எங்கே வரணுமோ ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு இடம் இருக்குன்னு சொல்றாங்க. இவைகள்லாம் சொல்லணுமே அந்த பற்கள் இருந்தா தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அதுதான் அதுக்கு உற்பத்தி இந்த பற்கள் இல்லாத போனா இந்த எழுத்துக்களை நீங்க கரெக்டா உச்சாரணம் பண்ண முடியாது. அது வேற ரொம்ப முக்கியமான எழுத்துக்கள் வேற. அதனால்தான் அதை கரெக்டா உச்சாரணம் பண்ணுங்கிறத பற்களுடைய வரிசைய வேண்டியது. அதே போல உதாரணம் இருக்கிறதுல அந்த மேல் பல்வரிசை கீழ் உதட தொட்டாதான் உவான்னு சொல்ல முடியும். பல்லே இல்லைன்னா எப்படி? ஆனா அந்த பற்கள் சிறிதாக இருந்ததுன்னு வச்சுங்களேன் முகத்தினுடைய அழகு தெரியும். அது அப்படி இருக்கட்டும், அழகுங்கிறது அப்படி இருக்கட்டும். நியாயமா பற்கள் எதற்கு? சப்தோச்சாரணம் கரெக்டா இருக்கணும். நம்ம சாப்பிட உட்கொள்ளக்கூடியதான ஆகாரம் நல்லா அதை நின்று உள்ள போகணும். இப்படி சில பிரயோஜனங்கள். ஆனா அந்த பற்கள் அம்பாவது எப்படி இருக்கு? சிவந்ததாக இருக்கு. நவ விக்ரும பிம்பஸ்ரீ அப்படின்றது.
அம்பாளுடைய கலவை எப்படி இருக்குன்னா அருண கிரணகாலை ரஞ்சிதா சாவகாசா. காலமே எழுந்து சூரியோதயத்தை பார்க்கும் பொழுது உலகம் முழுக்க எப்படி சிவந்து இருக்கோ அப்படி இருக்கு. பிரகிருதியாவே மைலேஜர் சிவந்ததாக இருக்கு அம்பாளுடைய உடல். அதோட சுததி அதே போல உங்களுடைய மக்களுடைய வரிசைகள் என்ன, அதை மூடிக்கொண்டிருக்கக்கூடியதான உடல் என்ன, அதுக்கு சாதிருத்தியம் ஏதாவது சொல்லணுமையானால் பிரவட்சே சாதிருத்தியம் ஜனயது பலம் வித்ருவலகா, அதற்கு ஒரு சாதிருத்தியம் சொல்லணுமையானால் அதுக்கு உங்களுடைய சரீரத்துக்கு சாதிருத்தியம் சொல்லணும். அது இருக்கக்கூடியதான உதடுகளுக்கு சாதிருத்தியம் சொல்லணுமையானால் அது எப்படி இருக்கணும், பவழ கொடிய சாதிருத்தியமா சொல்லலாம். பவழ கொடி அது சிவப்பா இருக்கணும். அந்த சிவந்ததான பவழ கொடியில வந்ததான பழம் எப்படி இருக்கும், அதுவும் சிவந்ததாக இருக்கணும் ஜெனரலா. அப்ப அது போல ஒண்ணு இருக்குமே. ஆனால் உங்களுடைய சிவந்ததான உடல்ல இருக்கக்கூடியதான சிவந்ததான அந்த உடல்களுக்கு சாதிருஷ்யம் சொல்ல நேரிடும். ஆனா அப்படி இல்லையே. அப்படி இல்லைன்னு சொல்றதுனால என்ன தெரிகிறது, இதுக்கு சாதிருஷ்யம் இல்லை, சுகமானம் இல்லை. பிரதிமானத்தே இது சோபாதிகமான ஸ்வரூபம். வசுதாக சொல்ல வேண்டியதுன்னா நிருபாதிகமான ஸ்வரூபத்துக்கே சாதிருஷ்யம் இல்லை. ஆனா இவ என்ன சொல்றா, சோபாதிகத்துக்கே சாதிருஷ்யம் இல்லை. இன்னும் சோபாதிகத்துல இருக்கக்கூடியதா ஒரு பகுதிக்கே சாதிருஷ்யம் இல்லை. அதனால அனாகலித சாதிருஷ்யம் எதிராகிதா அங்கே வேற சொல்லிடும். ஆகையால் அம்பாளுடைய ஒரு அவயவமான உடலுக்கு சாதிருஷ்யம் இல்லை, பரவரிசைகளுக்கு சாதிருஷ்யம் இல்லை. அது போல வேற எங்க இது மாதிரி இருக்கு என்று சொல்லவே முடியாது அப்படின்னு ஒரு சொல்லுவோம் கண்டிருக்கேன். பிரவட்சேதாதிருஷ்யம் ஜனயது பலம் வித்ருமலதா. வித்ருமலதா பவழ கொடி. நான் ஒரு பழத்தை ஒன்று பண்ணட்டும், அப்பொழுது வேணா அதுக்கு சாதிருஷ்யம் சொல்றேன். அது பழத்தை அந்த வித்ருமலத்துக்கு பழம் கிடையாது. பவழக்கொடிக்கு பழம் இல்லை. பவழக்கொடி இருக்கு, அதனுடைய வேர்ல இருக்கக்கூடியதான பாலம் தான் பவழமா எடுத்து நம்ம போட்டுக்கிறோம். பவழம் முத்து இந்த ரெண்டு ரொம்ப உயர்ந்ததான பதார்த்தங்கள். அந்த முத்துவானது ஜென்மாந்தரத்துல புண்ணியம் இருந்தா தான் போட்டுக்க முடியும். பவழமானது இவனுக்கு 60 நாட்கள் வரக்கூடியதான சந்தர்ப்பம் இருந்தா தான் போட்டுக்க முடியும், இல்லைன்னா முடியாது. இப்படி சாஸ்திரங்கள் சொல்றோம். நவரத்னங்கள்ல ஒவ்வொரு ரத்னத்துக்கும் ஒவ்வொரு விசேஷம். அதே போல இந்த டைமண்டுங்கிறது எல்லாரும் ஒத்து வராது சார் அப்படிங்கிறார் சில பேருக்கு. அலர்ஜி இல்ல, சில பேர் அலர்ஜின்னு சொல்லுவாங்க. அலர்ஜி இல்லை, அது அந்த ஒரு ரத்னமானது இவளுக்கு சரியா வராது. சில நேரம் இதுல போட்டுட்டாரு, அது போட்டுட்டாரு எது ஆக்சிடென்ட் நடக்கிறது சார், அது எதுவா இல்ல. மகாலட்சுமி அனுகிரகம் இருக்கிறவாளுக்குத்தான் அந்த டைமண்ட் போட்டுக்க முடியும். அனுகிரகம் வந்த பிறகுதான் போட்ட முடியும்னு அர்த்தம். ஏன்னா அவ்வளவு வேலையான அப்படி இல்லை. அது அனுகிரக ரூபம் இருந்தா தான் அது போடக்கூடியதான சந்தர்ப்பம் வரும்னு வச்சுக்கோம். ஏன்னா சாஸ்திரம் சொல்லக்கூடியதே நம்ம வச்சுக்கலாம். அதே போல அந்த பவழ பொடிக்கு பழம் கிடையாது, அது வெறும் பொடித்தான், இலையோட தெரியும். ஆனா அது பழத்தை கொடுக்கட்டும், அப்பொழுது வேணுமே. ஆனால் நான் அதற்கு சாதகத்தின்னு சொல்லுகிறேன் அப்படின்னா அதுக்கு சாதகத்தம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆனா ரொம்ப பேர் என்ன சொல்றா, பிம்பம் சாதிருஷ்யமா இருக்குங்கிற. பிம்பம்னா கோவப்பழம். முன்னால சொன்னது பவழ பொடி. இப்ப நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், கோவப்பழம். சாதாரணமாக ஸ்திரீகள் உதவிக்கு சாதிருஷ்யம் சொல்றது எப்படின்னா கோவப்பழம் போல சிவப்பா இருக்கு அப்படிங்கிற சாதிருஷ்யம். அந்த கோவப்பழத்துக்கு சம்ஸ்கிருதத்துல என்ன பேரு, பிம்பம்னு பேரு. இந்த பிம்பத்தை போய் ஒரு சாதிருஷ்யம் சொல்ல முடியுமா அப்படிங்கிற. பிம்பம் ஏன் பிம்ப பிரதிபலன ராகா தருணிமம். இந்த பிம்பமானது பிம்ப பிரதிபலன ராகா தருணிமம். இந்த பிம்பம்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு, அது நீங்க ஞாபகம். பிரதிபிம்பம் இருக்கிறப்பதான் பிம்பம். பிரதிபிம்பம் இல்லாததான் அதுக்கு பிம்பம்னு பேர் இல்லை. பிரதிபிம்பம் வந்தா தான் பிம்பம்னே பேரு. இந்த பிரதிபிம்பம்ங்கிறது எப்படியே அம்பாளுடைய உதடல அம்பாளுடைய சரீரமானது
அந்த உதட்டுல ரிஃப்ளெக்ஷன் ஆனா அதுக்கு பதில் சிவப்பா தோன்றது. சதா இல்லை. சதா பிம்ப பழமானது இந்த கோவ பழம் இருக்கிறதுல அது முதல்ல எப்படி இருக்க வெளுப்பா தான் இருக்கும். வெளுப்பா இருக்கிறது அது பழுத்த பிறகும் வெளுப்பா தான் இருக்கும். இது மேல பிரயோஜனம் இல்லை. கீழே உதர்ற சமயத்துல தான் அது சிவப்பாரு. அது வரையும் உள்ள சிவப்பாயி முழுமையாக சிவப்பாயி அதுக்கு பிறகுதான் வெளியில சிவப்பாரு. இந்த கோவப்பழமானது பிரதிபிம்ப சாபேட்சமா இருக்கிற கோவப்பழமானது அது எப்படி அம்பாளுடைய உதவிக்கு சொல்ல முடியும்? பிம்பம் பிம்பம் பிரதிபலன ராகாதருணிமம். அம்பாளுடைய சரீரத்தில் இருக்கக்கூடியதான சிவப்பு அதுல பிரதிபலித்த பிறகு அது சிவப்பாகும். ஆனா சுவாவமாக சிவப்பா இருக்கக்கூடியதான அம்பாளுக்கு உதடுக்கு இது எப்படி சொல்ல முடியும்? துலாமத்தியாவோடும் கதமிவ விலச்சேத கலையா. இது கொஞ்சம் பார்க்கணும். இந்த பிம்ப பிரதிபிம்பவாதம்னு நம்ம சொல்றோமே, இது வேதாந்தங்கள்ல வந்துட்டே இருக்கும். பரமாத்மா பிம்பமா நம்ம மனசுல பிரதிபிம்பிச்சா அது ஜீவன் பேரா. இந்த ஜீவனுக்கு தான் ராகாதிகள் உண்டு. பரமாத்மாவுக்கு அபகதபாத்மா விஜரோ விமிருத்யோ விசோகா அதிகத்வா அப்படின்னு விருப்பு வெறுப்புகள் அற்றவர் பரம்பொருள். விருப்புகளுடன் கூடினவன் ஜீவன். இவனுக்கு எப்ப பாரு நவராத்திரி புது ட்ரெஸ் வாங்கினா, என்ன சாப்பாடு, என்ன ஸ்வீட்டு, இவனுக்கு ஆசை இருக்கும் இல்லையா? எல்லாத்துலயும் ஆசை இருக்கு. இந்த ஆசைங்கிறத மனசுல இருக்கக்கூடியதான ஒரு குணம். இத வேதாந்தங்கள் கேட்டு கேட்டு அம்பாட்டிய அனுகிரகத்தினால இது போகணும். எப்பொழுது இவரிடத்தில் இருக்கக்கூடியதான ராகாதிகள் காரணீபூதமான ரஜாதி குணங்கள் இவன் விட்டு போகுமோ அப்பொழுது அவன் குணாதீதனாவன். குணாதீதனான பரம்பொருளாக ஆக போகிறான். இது தத்துவம். அப்ப இவனை என்ன சொல்றது? அந்த கரண பிரதிபிம்பித சைதன்யம் அப்படிங்கிறது. நியாயமா யோசனை பண்ணி பாருங்க. அந்த கரணத்துல பிரதிபிம்பம் வருவோம். பிரதிபிம்பம் எங்கே சார் பார்த்திருக்கு? லோகத்துல ஜலத்துல பார்த்திருக்கு, கரெக்டா? கண்ணாடியில பார்த்திருக்கு. அது எப்படி இருக்கணும்? பிரதிபிம்பமாக இருக்கணுமே. ஆனால் அது உருவம் உள்ளதான பொருளா இருக்கணும். உருவம் உள்ளதான கண்ணாடியிலேயோ அல்லது ஜலத்திலேயோ ரிஃப்ளெக்ட் ஆகணும். அப்ப சூரியன் சந்திரன் போல பரமாத்மாவும் உருவம் உள்ளவராக இருந்தாரே ஆனால் அவருக்கு பிரதிபிம்பம் வரலாம். பிரதிபிம்பத்தை கொள்ளக்கூடியதான பொருளானது கண்ணாடி போலையோ ஜலத்து போலையோ உருவம் உள்ளதாக இருக்குனையானால் அது பிரதிபிம்பம் வரலாம். அங்கே பிரதிபிம்பம் பரமாத்மாவுக்கும் உருவம் இல்லை. இந்த கண்ணாடி மாதிரி மனசு இருக்கு, அதற்கும் உருவம் இல்லை. மனசுக்கு என்ன உருவம்? காற்று ஷேப் போடுறது, தலைய ஷேப் போடுறது, கை கால் எட்டு எழுது இப்படிதான் இருக்குங்க. மனசு இப்படி இருக்குன்னு சொல்ல முடியுதோ? இல்லையோதான். அப்படிப்பட்டதான அமூர்த்தமான மனசு அமூர்த்தமான பரம்பொருளுக்கு எப்படி பிரதிபிம்பம் வரும்? சரி, உபனிஷத்தே பிரதிபிம்பம் சொல்றதான்னு பார்த்தேனா அது பிரதிபிம்பம்னு சொல்லவே இல்லை. எங்கேயும் என்ன சொல்றது? ரூபம் ரூபம் பிரதிரூபோபூவா அப்படிதான் சொல்லு. பிரதிபிம்போபூவான்னு சொல்லப்படாதா? பிரதிரூபோபூவா அப்படிதான் சொல்றது. சூரியோ யதா சர்வலோகஸ்ய சக்ஷோ நலிப்யதே லோகதுக்கேன வாக்யா ரூபம் ரூபம் பிரதிரூபோபூவா வாயுர்யதைகோ புவனம் பிரவிஷ்டோ. இப்படி எல்லா ஸ்ருதிகள்னா என்ன சொல்றதுன்னா பிரதிரூபம் தான் சொல்றது. பிரதிபிம்பம்ங்கிறது பிரதிரூபம்ங்கிறது பிரதிபிம்பம்னு நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம். என்ன பிரதி இருக்கோம். இந்த சினிமா போடுறாள் அது பிரதிரூபமா பிரதிபிம்பமா? உங்களுக்கு போட்டோ எடுக்கிற, உங்களுக்கு போட்டோ காப்பி கொடுக்கலாம், அது பிரதிரூபமா பிரதிபிம்பமா? யோசனை பண்ணி பாருங்க. பிரதிபிம்பத்துக்கும் பிரதிரூபத்துக்கும் என்ன சார் வித்தியாசம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. பிரதிபிம்பத்துல லெப்ட் ரைட்டாவும் ரைட் லெப்டாவும் தெரியும். பிரதிபிம்பம் எப்பொழுதும் உங்களை பேஸ் பண்ணித்தான் இருக்கும். பிரதிரூபம் அப்படி இல்லை. ரைட் ஹேண்ட்ல ஒரு மாதிரி இருக்குது, போட்டோ எடுத்தாலும் ரைட் ஹேண்ட்ல தான் ஒரு மாதிரி இருக்கும், லெப்ட் ஹேண்ட் மாறாது சார். என்ன அம்மா இருக்கு, ஏதோ கையில இருக்க இல்லையோனா கையும் காலம் இல்லாம அந்த போட்டோ கிடையாது.
அப்ப பிரதிபிம்பத்துக்கும் பிரதிரூபத்துக்கும் என்ன வித்தியாசம்? சிலது பிரதிபிம்பத்துல மாறும், பிரதிரூபத்துல மாறாது. அதுதான் ஆனா பிரதிபிம்பத்துல இருக்கக்கூடியதான குணங்கள் சங்குச்சிதமாக இருக்கும் பிரதிரூபத்தில். அந்த ஐடியால தான் பிரதிரூபம்னு உபரிடத்தை சொல்றது. ஆக்சுவலா பிரதிபிம்பம் அதே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த ஜீவனுக்கு மனசுல பிரதிபிம்பமாக இருக்கிறதுனால மனசுல இருக்கிற குணங்கள் அதுல இருக்கு. மனசுல என்ன இருக்கு? கர்த்தத்துவம், போக்திருத்துவம், ராகாதிகள் எள்ள மனசுல இருக்கு. சம்ஸ்காரங்கள் என்ன, நம்ம என்னதான் சுத்தமா இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் நினைக்கிறோமே தவிர ஏதோ ஒரு பொருள் கண்டதுல டக்குன்னு கோபம் வருதோ இல்லையா? அது என்னன்னா 1 கோடி யுகமா சேர்த்து வச்சுருக்க வாழ்க்கை சார், அவ்வளவு சீக்கிரமா போயிடுமா? அப்ப என்ன, சைத்தன்யம் சுத்தமாக இருக்க போதிலும் அது மனதில் சேர்ந்த பிறகு மனசனுடைய ஒரு உருவத்தை அடைகிறது. அதே போலயே அம்பாளுடைய சரீரம் சிவப்பா இருக்கிறதுனால அந்த கோபப்பழம் மாதிரி இருக்கக்கூடியதான் அந்த உடலும் அல்லது கோபப்பழமும் அந்த பிம்பத்தினுடைய பிரதிபிம்பத்தை சாயை எழுத்துன்னு அப்படி தோன்றது. அது எப்படி சார் சொல்லணும்? அதுதான் இது எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆகையால் பிரதிபிம்பம்ங்கிற கான்செப்டே சரியில்லை. பிரதிபிம்பம் இருந்தால்தான் பிம்பம்னு சொல்லலாம். கோபப்பழத்துக்கு பிம்பம்னு வேற சொல்லுங்க, எப்படி சரியா வரும்? ஆகையால் இதுதான் இதனுடைய உருவம் அப்படின்னு சொல்றதுக்கு தப்பு. அப்ப எதுதான் உருவம் சொல்லலாம், அதுக்கு சதுசம்னு சொல்லலாம். அம்பாளுடைய உடலுக்கு எது சதுசம்னு சொல்லலாம். அம்பாள கொடி மாதிரி தான் இருக்கா, அம்பாள சிவப்பா இருக்கா. அதனால அந்த கொடியில பழுத்த பழமா ஒருவேளை இருக்குமையானால், பவழ கொடியில பழம் வறுமையானால் அதுக்கு சாதிருஷ்யம் சொல்லலாமே தவிர மற்றதுக்கு சாதிருஷ்யம் சொல்ல முடியாது. ஆகையா பிரதிமா அஸ்தி சொல்றது பார்த்தீங்களா, அந்த தத்துவத்துக்கு ஈக்குவலண்ட் கிடையாது, அதுக்கு சாதிருஷ்யம் கிடையாது. அதான் இங்க அம்பாளுடைய பற்கள் தனி. இங்க என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, பரம்பொருளுக்கு சோபாதிக நிருபாதிகமான ஸ்வரூபங்களுக்கு சாதிருஷ்யம். அந்த சாதிருஷ்யம் இல்லைன்னு சொன்னா, சாதிருஷ்யம் ஏன் இல்ல, தனக்கு தான் தான் சாதிருஷ்யம்னு சொல்லு. சாதிருஷ்யம்ங்கிறதுக்கு தற்பின்னத்வேசத்து தற்கத பூயோ விவட்சித கர்ம பத்ரம், அதான் சாதிருஷ்யம். அதை விட வேறாக இருக்கணும், அதுல இருக்கக்கூடியதான குணங்கள் இதுல இருக்கணும். அதானே சிமிலாரிட்டின்னு என்ன சொல்வேன்? ஏ சிமிலர் ஏன்னு சொல்வேடா இல்ல, ஏ சிமிலர் பி. எப்ப ஏல இருக்கக்கூடியதான சில குணங்கள் பீல இருந்தா சொல்லு, அப்படிதானே? ஆனா இங்க எப்படி அம்பாளுக்கு சாதிருஷ்யம் வேற யாரும் எங்கேயும் சொல்ல முடியாது. ஏன்? ஏகமேவா ஸ்ரீதீயம், 2வது பொருள் இருந்தா தாங்க சாதிருஷ்யம் சொல்றதுக்கு. 2வது பொருள் ஒன்று பிறந்தது, ஏனால் அது அம்பாளுடைய செயலோ இல்லையோ. அப்ப காரியகாரணங்களுக்கு அபேதமோ இல்லையோ. சதனம் நேற்றம் ஆரம்பணகர்த்தா வித்யா, அப்ப என்னதான் சொல்ல போறேன் இல்லையங்கிறதான் விவகாரம். என்ன கடைசியில அதுக்கு அனுரூபமான திருஷ்டாந்தம் இல்லாததுனால இருக்கிறது ஒண்ணு, அவ்வளவுதான் முக்கியம். அதனால அப்புறம் கல்சியாரத்தாயா 15 சிவப்பா இருக்கக்கூடியதான தவ சுததி தந்தே, தவ சுததி அழகான பற்களுடைய அம்மா, தந்தே இந்த பற்களுடைய அல்லது உதல்களுடைய ஒரு அழகை, அதுக்கு பிரபட்சே சாதிருஷ்யம், அதுக்கு ஒருவேளை சாதிருஷ்யத்தை சொல்லுவேன். எப்பொழுது ஜனகது பலம் வித்ருமனதா, பவழப்பொடி பரத்தை உண்டு பண்ணட்டும், அப்புறம் சொல்றேன். பிம்பம் கோபப்பழம் சாதிருஷ்யம் ஆகாது. அது என்ன? பிம்ப பிரதிபலன ராகாதருணிதம், தங்களுடைய சரீரம் எனக்கூடியதான பிம்பத்தினுடைய பிரதிபிம்பத்தினால் அது சிவந்திருக்கு. நிஜமாக அங்கே அது இல்லை. ஜீவனிட்ட கருத்துவம் நிஜமாக அங்கே இல்லை. ஜீவனிட்ட போக்குவரத்துவம் ஜீவனிடத்துல இல்லை. அது என்ன? ஔபாதிகம், அந்த கரணபாகியம். துலாமத்தியாரோடும் கதமிவ திலச்சேத கலையா, அதுக்கு அம்மாவுடைய உதடு பிம்பம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. கோபப்பழம் மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. கோபப்பழம் தான் வெக்கப்பழம், நம்ம போய் இதோட இப்படி கம்பேர் பண்றானேன்ட்டு அப்படின்னு வசுத அம்மாவுடைய முகத்துக்கு உதடுகளுக்கு சாதிருஷ்யம் இல்லை அப்படின்னு சொல்ற. இது அசாதிருஷ்ய ரூபமான அத்வைத பாவ மனசுக்குள்ள உண்டாகணும் என்கிறதுக்காக நம்ம சொன்னார். இது அப்படி இருக்கட்டும்.
இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு விசேஷமான ஒரு கதை. யாருக்கு தூக்கம் வரலையோ என்ன அல்பபலமான ஒரு கதை இருக்கு. இப்ப தூக்காத வர படிக்கிறேன் அப்படின்னு எந்த சமயத்துல எவ்வளவு தூக்கம் வேணுமோ அவ்வளவு தூக்கம். சின்ன வயசுல இருக்கிற பொழுது 1 வருஷம் வரைக்கும் 18 மணி நேரம் தூக்கணும். 1 வயசுல இருந்து 10 வயசு வரைக்கும் அவ 12 மணி நேரம் தூக்கணும். அதற்கு பிறகு 10 வயசுல இருந்து ஆரம்பிச்சு 30 வயசு வரைக்கும் அவன் 8 மணி நேரம் தூக்கணும். 30 வயசுல இருந்து ஆரம்பிச்சு 70 வயசு வரைக்கும் 6 மணி நேரம் தூங்கணும். அதுக்கப்புறம் சொல்ல மாட்டேங்குது. ஏன்னா அவன் தான் தூக்கம் வரும். வயதான பிறகு எப்ப வரப்படாதோ அப்பதான் தூக்கம் வரும். நம்ம வேணும்னா வராது. வேண்டாம் முக்கியமா போகணும்னா கொட்டை விடுவா. என்ன பண்றது? சரீரே ஜப்தரி பூதே வியாதி கிரஸ்தகனை சொல்ல முடியாது. ஏன் 70 வயதுக்கு மேல தூக்கத்தை பத்தி சொல்ல வேண்டாம். ஆனா அது வரைக்கும் எவ்வளவு இருக்கணும்? 6 மணி நேரம். எப்ப தூங்கணும்? ராத்திரி 9 மணில இருந்து 3 மணி வரைக்கும். 3 மணிக்கு இது பிசாச்சு வேலைன்னு கேட்கக்கூடாது. 9 to 3ங்கிறத நீங்க வேணா 10 to 4 வச்சுருக்கோம். நம்ம என்ன பண்றோம்? 9 அப்படியே வச்சிருக்கோம். காலமே 3 காலமே 8ங்கிறோம். யுக்தாகார விகாரத்தை யுக்த கேட்டத்தை கர்மசு. யுக்தமான ஆகாரம் யுக்தமான விகாரம். ஒரு நாளைக்கு 10 மைல் நடக்கக்கூடாது. 2 மைல் 3 மைல் அவ்வளவுதான். யுக்த கேட்டத்தை கர்மசு எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான். அப்படிப்பட்டவாளுக்கு பண்ணலைன்னா யோகோ பவதி. அப்படி இருக்கிறவாளுக்கு தான் யோகோ பவதி துக்தா. அவனுடைய துக்கத்தை எல்லாம் போகக்கூடியதா இருக்கு. அதே மாதிரியே இந்த ஸ்வரூபம் நித்திரை வேணும். நித்திரையானது ஏன் வரதில்லைன்னு நமக்கு பார்க்கணும். பிராரப்தகரமா அனுபவிக்க வேண்டியது அதிகமா இருந்தா நித்திரை வரணும். ஒவ்வொரு நாளும் இவ்வளவு அனுபவிக்கணும்னு இருக்கேன். அது அனுபவிக்கிறது பெரிய பெருசா இருந்துருது. ஏன்னா அன்னைக்கு முடியலன்னா அது முடிகிற வரையும் தான் தூக்கம் வராது. ஆனால் நம்ம அதை சீரியஸா எடுத்துக்க கூடாது. தூக்கம் வரலன்னு என்ன பண்ணணும்? ஏதாவது ஜபம் பசங்க ஏதோ ராமநாமாவையோ ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தையோ இல்லை ஏதோ ஸ்லோகத்தையோ மனசுக்குள்ளேயே சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அந்த சமயத்துல என்ன ஆகுது? நித்திரை வராதனால வர தோற்றமானது வரலைங்கிறத அனுபவிச்சு போட்டோம். ஆனா அதே சமயத்துல தாங்கள் இப்படி வேற பிரயத்னம் பண்றதுனால புண்ணியம் சேரணும். இந்த நித்திரை வருவதற்காக அப்படின்னா பிரார்த்த கர்மாவனால வந்ததான அந்த தோஷங்களும் போக்குறதுக்காக இந்த மந்திரம் சொல்லப்படும். இது அனுஷ்டானம் பண்ணணும். தேர் நைவேத்தியம் சொல்லிருக்கு இந்த மந்திரத்தை. என்ன தேர்வு? சிவப்பான கலர் வரைக்கும் அந்த பவழ கொடியில எந்த கலரா இருக்கோ அந்த கலர். அதுக்காக தேர் நைவேத்தியம். ஜனயது பலம் வித்ருபலதா பிம்பம் தத்பிம்ப பிரதிபலன ராகாதருணிதம் துலாமத்யாரோடும் கதமிவ விலட்சே